friends, welcome to healthy food. இன்னைக்கு நம்ம இடியாப்ப மாவை வச்சுட்டு இந்த மாதிரி ரொம்பவும் சூப்பராக பொறுபொருன்னு டேஸ்ட்டாக முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வறுத்துக்கோங்க. கலர் மாறுற வரையும் வறுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அந்த உளுந்துடைய வாசனை வரும் இல்லையா, அப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி முடித்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சல்லடை வச்சு நல்லா சலித்து எடுத்துக்கோங்க. இப்போது அதே எந்த டம்ளரில் உளுந்து மெஷர் பண்ணிங்களோ அதே டம்ளரில் 4 டம்ளர் அரிசி மாவு, நம்ம அரைச்சி வச்ச உளுந்த மாவு 1 டம்ளர் சேர்த்துருக்கேன். இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. வெள்ளை எள்ளு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெள்ளை எள்ளை வறுத்தும் சேர்த்தலாம், அப்படியேவும் நீங்கள் சேர்த்தலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக பட்டர் சேர்த்தணும், அப்போ தான் முறுக்கு நல்ல பொறுன்னு இருக்கும். இப்போ இதை நல்லா பிசைஞ்சுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு இந்த பட்டர் எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு நான் எந்த டம்ளரில் மெஷர் பண்ணனோ அதே டம்ளரில் 2.25 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டது. நீங்கள் அளவு பார்த்து கரெக்டாக பிசைஞ்சுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். சுற்றியும் மாவு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். இப்போ முறுக்குழக்கு எடுத்துக்கலாம். நான் முறுக்குழக்கு எங்கிட்ட இடியாப்ப அச்சு தான் எங்கிட்ட இருக்குது, அதனால் இன்றைக்கி அதில் தான் நான் முறுக்கு பண்ண போகிறேன். இடியாப்ப அச்சு எடுத்துகிட்டு சுற்றிலும் எண்ணெய் தடவிக்கங்க. இப்போது மாவை எடுத்துக்கலாம். மாவு ஊற வைக்கணும்ல அவசியம் கிடையாது. சாதாரண அரிசி மாவு தான், இடியாப்ப மாவு தான் இது. இப்போ முறுக்கு அந்த குழையில் போட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிடலாம். நீங்கள் அந்த பிளேட்டு கரெக்டான பிளேட்டாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. மாவு அந்த மாதிரி முடியுது இல்லையா, முடிஞ்சதுக்கு அப்புறமா லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் முறுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருங்க. இந்த மாதிரி கரண்டி பேக் சைட்லேயும் போடலாம். இப்போ இந்த மாதிரி வரையில் லைட்டாக அமுத்தி விட்டுருங்க, ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க, அந்த முறுக்கு பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ எண்ணெய் நல்ல சூடானதுக்கப்புறம் தான் முறுக்கு போடணும். சூடு கம்மியாக இருக்கப்போ போட்டிங்கன்னா முறுக்கு பிரிஞ்சிட்டு வந்துடும். எண்ணெய் சூடாக இருக்கப்போ முறுக்கு போட்டுக்கோங்க. இப்போ எடுக்கிறப்போ நீங்கள் கலர் ஒயிட்டாக வேணும்னா ஒயிட்டாகவே எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா அது அப்படியே ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிக்கும். கலர் மாறினதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு எடுத்துடலாம். இதில் ஒன்று தான், அந்த இடியாப்பை வச்சு பிழிகிறீங்களே, அந்த அச்சில் பிழிகிறப்போ முறுக்கு எண்ணெய்க்குள்ளே போடுறதுக்கு முன்னாடி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அந்த எட்ஜஸை. அப்போ தான் பிரியாமல் வரும். ஏன்னா நம்ம இடியாப்ப மாவு தானே யூஸ் பண்ணியிருக்கோம், அதுக்காக தான். ஓகே, இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ எல்லோரும் அவைலபிளாக இருப்பீங்க வீட்டில், கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு முடிச்சுட்டு ஒரு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிங்கன்னா இது 4-5 நாள் வரையும் நல்ல கண்டிஷனில் அப்படியே பொறுன்னு சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.